ஓ கைஸ் லைட்டாக ஒரு பக்கம் ப்ரோக்கன் ஆகிட்டு. ஹே கைஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என் கையில் இருக்க இந்த பேவை செல்லம்மா துரசிங்கம்னு சொல்லுவாங்க, அதாவது ராக்லியோன். ஸோ இவனை வந்து மெட்டல் ஃபியூஷன் அப்படின்ற சீரீஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பிளேடரோட பேர் கியோயா டட்டகாமே. அது என்னடா வந்து பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஜாப்பனீஸ் பேர் இல்லையா, ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ட் நான் கையில் வச்சுட்டு இருக்குது ஒரு டக்கரட்டோமி பே. பத்தாததுக்கு இதோட பவர் ரொம்பவே அதிகம்னு சொல்லுவாங்க. அதாவது எர்த்து ஈகிளுக்கு அடுத்து இவன் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. டிஃபென்ஸில் அந்த ஒரு ஸ்டாமினா ரொம்ப நேரம் சுற்றுற அந்த ஒரு ஸ்டாமினால இவன் தான் வந்து எர்த்து ஈகிளுக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எர்த்து ஈகிளை கம்பேர் பண்ணுறப்போ இதனோட ஸ்பின் டைம் வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் ஈஸியாக தோற்றுருவான். ஆனால் பட் டஃப்பு கொடுப்பான். சரியான டஃப்பு கொடுத்து கடைசியில் தான் தோற்று போவான். அதுக்கு காரணம் ஒன்று தான், இவனோட அந்த ஒரு ஃபியூஷன் வீல். இந்த ஃபியூஷன் வீல் ராக்கால் செய்யப்பட்டது. இவனோட ஸ்பின் ட்ராக்கு அண்ட் இவனோட பர்ஃபார்மன்ஸ் டிப்பு ரெண்டுமே பங்கம். ஒருவேளை இன்னும் வெயிட்டடான ஃபியூஷன் வீல் இருந்தால் இன்னும் ரொம்ப நேரம் சுற்றுவான், சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ஃபியூஷன் வீல், ஒருவேளை ஈகிளோட ஃபியூஷன் வீல் போட்டால் ஈகிளே தோக்கடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, ஈகிள் வந்தக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு காம்போ பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம இவங்க 2 பேர் கூட பேட்டில் போட போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சஜிட்டேரியோ, ஸ்கார்பியோ. அண்டு நான் முதல்ல சொல்லியிருப்பேன், ஸ்கார்பியோ அவனை சொல்லியிருப்பேன். ஸ்கார்பியோ வந்து ராக்லியோனை தோக்கடிக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய வதந்திகள் போகுது. எனக்கு தெரில, ராக்லியோன் வந்தக்கப்புறம் பேட்டில் பண்ணி பார்ப்போன்னு. இன்றைக்கி அந்த பேட்டிலையும் பார்ப்போம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி சம்பவம் இருக்குது. சம்பவம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ முதல்ல ராக்லியோன் எவ்வளோ நேரம் சுற்றும், அதோட ஸ்பின் டைம் எவ்வளோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன் பே வச்சுருக்க எனக்கே தெரியாது. டெஸ்ட் பண்ணிடலாமா முதல்ல? எவ்வளோ நேரம் ராக்லியோன் ஃபுல் பவரில் விட்டால் ராக்லியோன் எவ்வளோ நேரம் சுற்றும் டெஸ்ட் பண்ணிடலாமா? நெத்தியடி சொல்லியடி. ஸோ எடுத்த உடனே நான் வந்துட்டு கொஞ்சம் வேல்ட்ரியாக் மாதிரி லைட்டாக அட்டாக் டைப் மாதிரி சுற்றுவான்னு எதிர்பார்த்தேன். அந்த ரவுண்டடான பால் டிப்புக்கு, அதாவது அது ஆஃப் ரவுண்டட் பால் டிப்பு, அதாவது அந்த பால் வந்து வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ பின்னாடி அதை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணலான்னா, ஐ திங்க் ரிவே ஃபீனிக்ஸோட டிப்பு வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிடையாது. ஏன்னா வந்து மெட்டல் பேக் இருக்கிற அளவுக்கு பஸ்ட் பேவால் ஸ்பின் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதோட மெட்டல் வெயிட். ஸோ நம்ம ஃபியூஷன் வீல் வந்து வெயிட் அதிகம் அண்ட் டிஸ்கோட வெயிட்லாம் கம்மி. ஸோ எந்த ஒரு பேயாலையும் ராக்லேயும் உனக்கெலாம் ரொம்ப நேரமாக சுற்ற முடியாது. அண்ட் அதுவும் பத்தாததுக்கு பஸ்ட் பேவை கம்பேர் பண்ணும்போது மெட்டல் பேலாம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். வெயிட்லேயும் சரி சைஸ்லேயும் சரி மெட்டல் பே கொஞ்சம் சிறுசு. ஆனால் வெயிட்டில் பார்க்கும்போது தலைவன் பெருசு. அதான் கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுன்ற மாதிரி நம்ம ஆட்களோட பவரும் ஸ்டாமினாவும் ரொம்பவே அதிகம். ஆனால் வந்து சைஸ் கொஞ்சம் கம்மி. பட் கை காம்பேக்டபுளாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஈஸியாக என்னோடய உள்ளங்கையில் அப்படி அடக்கி பொத்தி வச்சிடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கு. நான் வந்து வாங்கும் போது என்னோடய இது வந்துட்டு ரொம்ப நான் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்லாம் ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போயிட்டேன். பே பெருசாக இருக்கும், இது அனிமேல வர மாதிரி இவ்வளோ பெருசாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ பெருசெலாம் இல்லை. அதுக்குன்னு டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகலை. சரி ஓகே, இது எவ்வளோ நேரம் சுற்றிக்குன்றதை நான் சைடில் போட்டு விட்டுறேன். ஸோ இது ஒன்றும் ஃபுல் பவரில் இது ஒன்றும் சுற்றலை. ஏன்னா வந்து என்னோடய லான்ச்சர் உங்களுக்கு தெரியும், என்னோடய லான்ச்சர் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ ப்ராப்ளம் ஆகி இதோ லைட்டாக அந்த மாதிரி தான் தொங்குவாப்பில். என்னடா இது தொங்குது திடீர்னு தொங்குறான், என்னன்னே தெரில எனக்கு. சரி நான் வந்துட்டு திரும்ப லான்ச்சரை சர்வீஸ் பண்ணணும் போல். சர்வீஸ் ரங்கசாமியை கூப்பிட வேண்டியதான். இவ்வளோ நாள் நல்லா இருந்தான், திடீர்னு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டான் போல். அதனால் வந்து நான் இன்னும் இந்த லான்ச்சரை நல்லாலாம் சுற்றி வைக்கல ஸ்ட்ரிங்கை. ஸோ அதனால் வந்துட்டு இதோட பாதி பவர், முக்கால்வாசி பவரில் தான் சுற்றுவாப்பில். ஃபுல் பவரில் சுற்றணும்னா அதுக்கு வந்துட்டு நான் டக்கரட்டோமி லான்ச்சர் தான் வாங்கணும். டக்கரட்டோமி லான்ச்சர் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட்லாம் கிடையாது ராசா, நோ பட்ஜெட். முதல்ல பேட்டில் போடுவோம். நம்ம சஜிட்டேரியட் வந்து ஆரம்பிப்போம் ஓகேவா? முதல்ல வந்து ராக்லியோனே விட்டுருவோம். என்னடா தொங்குது, சோழி முடிச்சிட்டிங்களாடா? நெத்தியடி சோழி அடி. ஜெய்ஸ், ராக்லியோன் பறந்து அட்டாக் பண்ணுது. ஓ அதான் நம்ம வந்துட்டு ரக்கடான ராக்லியோன், ரக்கட் லியோன்னு வச்சுருப்போம். பேசாம ராக்லியோன் நல்லா இல்லை, ரக்கட் லியோன் நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான், சஜிட்டேரியோ காவு கொடுத்தாச்சு.
முடிஞ்சு. ஆனால் கைஸ் டஃப் கொடுத்துட்டான் லைட்டாக. ஓ பார்த்தீங்கல்ல, சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணுறாப்புல, அதுதான்டா ரக்கட் லியோன் போடு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேம் சஜிட்டியரோட அடிலாம் வந்துட்டு எனர்ஜி லேயரில் விழுற மாதிரியே இருக்குது. ஸோ சைஸ் கம்மியாக இருக்க பேஸ்லாம் வந்துட்டு அடி விழும்போது எனர்ஜி லேயரில் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஸ்கார்பியோ வாங்குகிற அடி இல்லாமல் எனர்ஜி லேயரில் தான் வாங்குவான். ஸோ அதனால் ஸ்கார்பியோட எனர்ஜி லேயர் நல்லா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோடய சஜஷன். மேபி பேட்டில் எனக்கு வரும்போதே ஒரு தாட்டி வந்துட்டு சொல்லியிருப்பேன் அன்பாக்சிங் வீடியோவில். ஸோ சின்னதாக கோடு தான் வந்துச்சு. ஸோ என்னோடய சஜஷன், வாங்கும்போது கொஞ்சம் எனர்ஜி லேயரில் எந்த ஒரு கோடு இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பேட்டில் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி லேயர் தான் அடி அதிகமாக விடும். ஸோ ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்து குமிச்சு வச்சுருக்க ராக் லியோன் இந்த வாட்டி சஜிட்டேரியோ முதல்ல இறக்கி ஒரு செக்கிங்கை போட்டு பார்த்துருவோம். ஓ கேஸ் சுற்றி வந்து அடிக்கான். அவன் பால் டிப்புன்றதுனால எங்கே அடி வாங்குறானோ திரும்ப அங்கேயே வரான், போயிட்டு திரும்ப வரான். பார்த்தீங்கல்ல, எங்கே அடி வாங்குறோன்னு திரும்ப வரான். அதுக்கு காரணம் அந்த பால் டிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு சஜிட்டேரியோ போராடினாலும் ஜெயிக்க முடியாது. சஜிட்டேரியோ ஃப்ளேம் கிளாவை காட்டினாலும் என்ன கிளாவை காட்டினாலும் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். கைஸ் சர்வீஸ் வீடியோ வேணுமா நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் அதை திரும்பவும் சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்சால் வீடியோ கூட பார்க்குறேன். ஓ பேட்டில் அதுக்குள்ளேயே முக்கால்வாசி முடிஞ்சிட்டா. கைஸ் ராக் லியோன் தள்ளாடுது. அது அவ்வளோதான். 3 பாயிண்ட் எடுத்து அதுக்குள்ளேயே 4 பாயிண்ட் எடுத்துட்டான். 5வது பாயிண்ட் லாஸ்ட்டு. தி லாஸ்ட் பேட்டில். நம்ம ஆளில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸில் இறங்கிட்டான். லைட்டாக அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா விக்ரஸா பெருசாக டிஃபென்ஸில் அட்டாக் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ்லேயே மொத்தமாக உள்ளே இறங்கி சென்டரில் நின்று சண்டை போட்டுட்ருக்கான். சஜிட்டேரியோ எனக்கு ஸ்டாமினா தான் முக்கியம். சுற்றிக்கிட்டே இருக்கணும், யாரும் வராதிங்க நடுவில் அப்படின்ற மாதிரி சஜிட்டேரியோ சென்டரில் இருந்து சுத்திங்ஸ் போட்டுட்ருக்காப்புல. சுத்திங்ஸ் ராக் லியோன் ஸ்டாமினா போயிட்டு ராக் லியோன் தள்ளாடுது. ஏ பிரபு கைஸ் இங்கே என்னதான் நடக்குது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நான் வந்துட்டு ராக் லியோனை தப்பாக விட்டானா? ஒருவேளை லான்ச்சிங் மிஸ்டேக்காக இருக்குமோ? ஒன்ஸ் மோர் லான்ச். எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் பேட்டில் சஜிட்டேரியோவுக்கு. இப்போ ராக் லியோன் போட்டுருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவனை. அவ்வளோதான் கைஸ். அதாவது இந்த ஸ்டாமினா டிஃபென்ஸு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மொக்க போடும். அட்டாக்னால் வந்துட்டு ஜம்முன்னு இருக்கும். ஆனால் பட் நம்மள்ட்ட அட்டாக் பே அப்படின்ற பேரில் ஒன்றுமே கிடையாது. அதான் பிரச்சனை. என்கிட்ட அட்டாக் பேன்றதே ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு அட்டாக் பே முதல்ல ஒன்று ஆர்டர் போடணும். ஓ திரும்ப ஒரு லியோன் தள்ளாடுது. என்னடா லியோன் தோத்துட்டு சம்திங் வென்ட் டு பி ராங்கு. என்ன சஜிட்டேரியோ 2 பாயிண்ட் எடுத்துட்டு வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன தாண்டா நடக்குதுங்க? அட்டி அதான் இறங்கினோடனே நம்மளால் அடித்தாதான் உண்டு. என்ன கைஸ் லைட்டாக வட்டம் போடுறான். இறங்கினோடனே நம்மளால் அடித்தாதான் உண்டு. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன், ஈஸியாக ஒரு திடீர்னு நம்ம சஜிட்டேரியோ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. நான் வந்துட்டு மெட்டல் பேல ஒரு காம்போ பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை, ஒரு மெட்டல் பேல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3 பேர் வச்சுட்டு என்ன காம்போ பண்ணுறது, அதான் ஐடியா இல்லை. ஒருவேளை பஸ்ட்டில் ஒரு காம்போ பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? பஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மாசான ஆளை வச்சு ஒரு பங்கமான காம்போ. அந்த காம்போ எப்படி இருக்கும்னா வந்துட்டு எக்ஸ்கேலிஸோட அட்டாக்கை கூட தாங்கணும். எக்ஸ்கேலிஸ்னால் வந்துட்டு ஜீனோ கிடையாது, போஸ்டர் எக்ஸ்கேலிஸோட அடியே வந்துட்டு அசால்ட்டாக தாங்கணும். என்னங்க என்னடா சஜிட்டேரியோ, என்னடா லியோனுக்கு ஏதாவது வச்சிட்டியாடா? அடே சாபக்கியமாக விட்டான்னு நினைக்கிங்க லியோனுக்கு. என்னடா லியோன் தோத்துக்கிட்டு இருக்கான். சஜிட்டேரியோடா இவ்வளோ நேரம் ஸ்பின் ஆகுது. நிற்காமல் சுற்றுற லியோன் திடீர்னு நின்று சுற்றுது. நல்ல ஒரு லான்ச்சை கொடுத்தாச்சு, பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சஜிட்டேரியோ 3 பாயிண்ட் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். 3 பாயிண்ட்டாடா? அதுக்குள்ளேயே எடுத்துட்டான். அவ்வளோ வேகமாடா பாயிண்ட் எடுத்துட்ட? கமான் ராக் லியோன், உனக்காக தான் மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கேமான்.
நம்மால் இப்போ தான் அடிக்க ஆரம்பிக்கான். அதான் கைஸ் டிஃபென்ஸ் பேட்டில் கொஞ்சம் மொக்க போடுது. என்ன ராக்லியோன் டப்பு டப்புன்னு ஸ்லோவாக வரான். ரைட்டு ஏதோ ஃபஸ்ட்டாப்பில் சஜிட்டேரியோ ராக்லியோனுக்கு எதையோ வச்சுட்டான். சரி, ஆனால் அதில் ஜெயிச்சது ராக்லியோன் தான். அதுவும் எப்படி 3க்கு 4 3க்கு 5 மாதிரி ஜெயிச்சிருக்கான். கிட்டத்தட்ட சஜிட்டேரியோ டப்புன்னு அவர் வந்துட்டு காடு மோடில் இறங்கிட்டார். இது காடு மோடுன்னு சொல்லி சடத்தடன்னு 3 பாயிண்ட் எடுத்துட்டான் அசால்ட்டா. கடைசியில் எப்படியோ நம்மளால் அடிச்சு ஜெயிச்சிட்டான். அது வேறு விஷயம். சைடில் வச்சுட்டு ஸ்கார்பியோவை இறக்குவான். ஸ்கார்பியோ பேருக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்க வச்சு கொட்டுன்னு கொட்டுவாப்பில். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா லைட்டாக வந்துட்டு டிப்பு டேமேஜ் ஆன டிப்பு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கல்ல வழுக்கு பாறை மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஏறி இறங்குது வழுக்கு பாறை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பரவாயில்ல, என்ன செய்றான்றத பொறுமையாக பார்ப்போம். போஸ் பேட்டல். ஓ ஸ்கார்பியோ ஓடு காடு மோடு இன்னைக்கு. ஓ கைஸ் அடித்து வெளியே தள்ளிட்டான். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? கைஸ் அடித்து வெளியே தூக்கி தள்ளிட்டான். ஸோ நான் வந்துட்டு தள்ளி போய் எட்டு வரேன். அடித்து கீழே தள்ளி விட்டான். வேறு விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்கார்பியோ எடுத்துருக்கு. என்னடா அதிசயம் வருது, இவ்வளோ பவரா? ஓ கைஸ் லைட்டாக ஒரு பக்கம் ப்ரோக்கன் ஆயிட்டு. ஸோ இங்கேருந்து கீழே விழுந்ததில் 2 பக்கமும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த ஒயிட் பார்ட் வந்துட்டு ப்ரோக்கன் ஆயிட்டு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அது எங்கே போச்சுன்னே தெரில, ஒஞ்சிச்சு. ஸ்கார்பியோ உன்னை பேட்டில் பண்ண தான்டா கூப்பிட்டேன். பிளேட் டெஸ்ட்ராய் பண்ண கூப்பிடல. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நல்ல வேலை. இது 145Fன்னு நினைக்கிறேன் அதோட ஸ்பின் ட்ராக் பேர். ஸோ மேபி டேமேஜ் நிறைய ஆச்சுன்னா நான் ஸ்பின் ட்ராக் தான் வாங்கணும். சோழிப்பட்டான். சரி ஓகே, முதல்ல பேட்டில் முடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னு பேருன்னு நினைக்கிறேன் அந்த பார்ட் டேமேஜ் ஆனதுனால. பார்ப்போம். அடி உழுகுது. ஒருவேளை இந்த மாதிரி அடி விழுந்து எவால்வ் ஆகுமோ யாருக்கு தெரியும். ஒரு பேட்டில் முழுசாக கூட போகல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ராக்லியன் விழுந்துச்சுன்னா ஸ்பின் ட்ராக் ஓகையா நாம தான் எனக்கு ஸ்பின் ட்ராக்கு. ஓ டஃபஸ்ட் பேட்டில் விழுந்துருச்சு. ஆனால் ஜெயிச்சு ராக்லியன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். ஸோ ராக்லியன் சென்டருக்கு வந்துட்டான். மேபி அந்த டிப்பு டேமேஜ்லாம் கூட இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓ அடி பங்கம். ஓ கைஸ் உண்மையிலேயே அடி பங்கம் முடிஞ்சு. அது என்ன மூடா? ஏதாவது ஸ்பெஷல் மூவா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு ராக்லியனோட ஸ்பெஷல் மூவ்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி ஸ்கார்பியோட ஸ்பெஷல் மூவ் நினைக்கிறேன். ஒரு அடி அடித்தான், சுற்றிட்டு வந்து அடிக்கி சரியான அடி. எனக்கு ராக்லியனோட வெயிட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் பட் அது போனது கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக மன கஷ்டமாக இருக்குங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸ்கார்பியோ ஆல்ரெடி 3 பாயிண்ட் எடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இது ஸ்பெஷல் பேட்டில்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ அடி இடி. என்ன ராக்லியன் தள்ளாடுது? பாய் தள்ளாடுற மாதிரி தான் இருப்பார். ஆனால் ஜெயிச்சிட்டான். ஏப்பா ராக்லியன் 2 பாயிண்ட்டு, ஸ்கார்பியோ 3 பாயிண்ட்டு. என்னடா பேட்டில் இது கைஸ்? நான் டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அனிமேல தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் லைஃப்பில் டெஸ்ட்ரக்ஷனை இப்போ தான் பார்க்குறேன். ராக்லியன் பவர்ஃபுல் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்பின் ட்ராக்கில் ஒரு அடி விழுந்துச்சு. பார்ப்போம். அது அவன் அடித்து ஸ்பின் ட்ராக் உடையில கேஸ். அது வந்துட்டு கீழே போய் விழுந்துட்டான். ஸோ நான் டேபிளில் வச்சு இப்போ வந்துட்டு பேட்டில் பண்ணிருக்கேன். ஸோ நான் தரையில் உட்காந்துல டேபிளில் வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து டேபிளில் இருந்து கீழே விழுந்து அந்த கரெக்டாக அந்த டிப்பு எப்படி அடி விழுந்து தான் எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த இடம் அங்கே சேஃபாக இருக்கும். இப்போ ஜெயிச்சது யார் ஜெயிச்சா? ஆமாம், யார் ஜெயிச்சான்றே மறந்துட்டேன். ராக்லியன் ஜெயிச்சான். எவ்வளோ 4 பாயிண்ட்டா? 4 பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு அடி விழுந்து, இங்கே இப்படி அடி விழுந்து எப்படி இந்த ஸ்பின் ட்ராக் உடஞ்சிதுன்னா எனக்கு இன்னும் புரியல. சஸ்பீஷியஸ். சரி ஓகே, இதான் லாஸ்ட் பேட்டில் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீ யாரையும் அடிச்சுக்கல.
ஒரு தாட்டி அடி உள்ள ஆரம்பிச்சிட்டுனா ஸ்கார்பியோ நிறுத்தாது. நான் எனக்கு தெரிஞ்சு இதை டெத்து மேட்ச் மாதிரி மாற்றிருக்கணும்னு நினைக்கேன். அடி பங்கமாக உழுதா எனக்கு தெரிஞ்சு நான் அதை டெத் மேட்சாக மாற்றிருக்கணும். ஓ ராக்லியோனுக்கு சரியான அடி. இப்போ யார் ஜெயிக்க போகிறா? 4க்கு 4 ஆக போதா? இல்லை இல்லை இல்லை, லியோன் தான் ஜெயிச்சிருக்கான். சரி கைஸ், பேட்டில் முடிச்சுக்கிடுவோம். எனக்கு வேறு இது உடஞ்சதை பார்த்து கொஞ்சம் மன வருத்தமாக வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா வந்துட்டு புள்ளிங்க மாதிரியே மாறிட்டாப்ல. ஒரு பக்கம் கையில் வந்துட்டு ஷர்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்ல. கையில் வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆள் புள்ளிங்க மாதிரி மாறிட்டான். எனக்கே கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மன வருத்தமாக தான் இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்துட்டு ராக்லியோன் டக்ராட்டோமி கொடுத்து உங்களுக்கு வாங்கி ஏதாவது பார்ட் உடஞ்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் போய் டிப்ரெஷனில் கொஞ்சம் நேரம் ஓரமாக உட்காந்துட்டு வரேன். டாடா, பை பை.